பிரைஸ் லார்ட். டே 1க்கு எல்லோரும் தயாராக இருப்பீங்கன்னு நான் நம்புகிறேன். மத்தேயு எழுதின சுவிசேஷத்தை 15 நாட்களுக்குள்ள நம்ம பகுதியாக பிரித்து ஈஸியாக நம்ம புரிஞ்சுக்கிற விதத்தில் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி அந்த சூழ்நிலைகள் எல்லாவற்றையும் தெரிந்து கொண்டு நம்ம படிக்கிறதுக்கான எஃபர்ட்டுக்கு உங்களை நான் வரவேற்கிறேன். ஸோ இப்போது நம்ம இந்த காரியத்துக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஒரு சில இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ். முதலாவது காரியம், வேதத்தை வாசிக்கும் பொழுது நான் முன்னாடியே சொன்னது மாதிரி எப்போவுமே ஒரு நோட், ஒரு பென் அண்ட் ஆண்டவர் நம்மளோட பேசணும் அப்படிங்கிற ஒரு மனநிலையோடு இருங்க. நீங்கள் பைபிள் வாசிக்கிறதுக்கு முன்னாடி அந்த சின்ன ஜெபம், ஆண்டவரே உமது வேதத்தில் இருக்கிற அதிசயங்களை காணும்படி என் கண்களை திறந்தரலும் அப்படிங்கிற ஒரு சின்ன ஜெபத்தோடு உங்களுடைய பைபிள் ரீடிங்கை ஆரம்பிங்க. ஓகே, ஸோ டுடே டே 1 நம்ம ஆரம்பிக்க போகிறோம். இன்றைக்கி நம்ம எந்த பகுதிகளை பார்க்க போகிறோம் அப்படின்னா, மத்தேயு 1ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்திலிருந்து 2ஆம் அதிகாரம் 23ஆம் வசனம் வரை. Matthew chapter 1 verse 1 to Matthew chapter 2 verse 23. ஸோ இந்த 2 அதிகாரங்களை நம்ம இன்னைக்கு வாசிக்க போகிறோம். இதில் எதை பற்றி கொடுத்துருக்கு அப்படின்னா, நம்ம மறுபடியும் முன்னாடியே அந்த இன்ட்ரடக்ஷன் வீடியோவில் பார்த்த மாதிரி இயேசு பழைய ஏற்பாடில் தீர்க்கதரிசிகளால் உரைக்கப்பட்ட மேசியா அப்படிங்கிறத ப்ரூவ் பண்ணுறதுக்காக தான் மேத்யூ அநேக காரியங்களில் இந்த புக்கில் சில விதங்களாக எழுதியிருக்காரு அப்படிங்கிறத நம்ம முன்னாடியே பார்த்தோம். ஸோ இந்த போர்ஷனுக்கு மத்தேயு அதிகாரம் 1 அண்ட் அதிகாரம் 2க்கு நம்ம கொடுக்குற டைட்டில் என்ன அப்படின்னா, மேசியாவாகிய இயேசுவின் வருகை, த அரைவல் ஆஃப் ஜீசஸ் த மெசாயா. ஸோ இந்த 2 அதிகாரத்தில் இயேசு கிறிஸ்து பூமிக்கு வந்த காரியத்தை குறித்து நமக்கு கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணப்பட்டிருக்கோம். ஸோ டே 1ல் நம்ம எதை பற்றி படிக்க போகிறோன்னா, சிம்பிளாக சொல்லணும்னா இயேசு கிறிஸ்து இந்த பூமிக்கு வாழ்ந்த அந்த ஏர்லி பீரியட் ஆஃப் ஹிஸ் லைஃப்பை பற்றி நம்ம படிக்க போகிறோம். ஸோ மத்தேயு சாப்டர் 1 இதில் 1லேருந்து 17 வசனங்களுக்கு நம்ம ஒரு டாபிக் கொடுத்துடலாம். என்ன அப்படின்னா, ஜீனியாலஜி ஆஃப் ஜீசஸ், இயேசு கிறிஸ்துவின் ஜனன விவரம் அப்படின்னு நம்ம கொடுத்துடலாம். இது என்னது ஜீனியாலஜி அப்படின்னா என்னது அப்படின்னா, இப்போது உங்கள் எல்லாருக்குமே உங்கள் அப்பாவுடைய பேர் ஆப்வியஸாக தெரிஞ்சிருக்கும். அப்பாவுடைய அப்பா பேர் தெரியுமா அப்படின்னா நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும். நம்ம தாத்தா பேர் நம்ம எல்லாருக்கும் தெரியும். அவங்களுடைய அப்பா பேர் தெரியுமா அப்படின்னு கேட்டால் நிறைய பேருக்கு தெரியாது. சரி, அவங்களுடைய அப்பா எனக்கு தெரிஞ்சு 10ல் 9 பேருக்கு தெரியாது. சில பேர் அதை ரொம்ப ஹெரிட்டேஜாக ஞாபகம் வச்சுருப்பாங்க, ஆனால் மோஸ்ட் ஆஃப் த பீப்புளுக்கு தெரியாது. ஆனால் யூதர்களுக்கு என்ன முறைமை அப்படின்னா, அவங்களுடைய ஃபோர்ஃபாதர்ஸுடைய லிஸ்ட்டு எல்லாமே அவங்க நீட்டாக கணக்கெடுத்து வச்சுக்கிட்டே இருந்தாங்க. ஸோ அதனால் இப்போ உங்களுக்கு உங்கள் அப்பா இருக்காங்க, உங்கள் அப்பாவுடைய தாத்தா, அவங்களுடைய தாத்தா, அதுக்கு முந்தின ஜெனரேஷன் வரைக்கும் அவங்களுக்கு கணக்கு இருக்கும். ஸோ மேத்யூ முக்கியமாக ஒரு காரியத்தை ப்ரூவ் பண்ணுறதுக்கு என்ன ட்ரை பண்ணார்னா, நம்ம முன்னாடியே பார்த்த மாதிரி மேசியா என்பவர் தாவீதின் வழியில் வருவார் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வசனம் இருக்குது. ஸோ அதனால் தாவீதையும் இயேசுவையும் கனெக்ட் பண்ணுறதுக்காக ஒரு அழகாக மத்தேயு என்ன பண்ணுறாரு, இந்த ஃபஸ்ட்டு இதில் அந்த லைனாக வரிசையில் கொடுக்கும்போது தாவீதை கொடுத்துட்டு தாவீதிலேருந்து இயேசு எப்படி வராரு அப்படிங்கிற ஜெனரேஷன்ஸ் அழகாக கொடுத்துருப்பாங்க. ஸோ நீங்கள் அந்த மத்தேயு 1ஆம் அதிகாரத்தை எடுத்தீங்க அப்படின்னா, அதில் எத்தனாவது வசனம் வரைக்கும் சொன்னேன், 17வது வசனத்தில் ரொம்ப அழகாக, அதாவது நான் முன்னாடியே சொன்னது போல், ப்ராமிஸ் given to Abraham and king in the line of David. ஆபிரகாமுக்கு கொடுக்கப்பட்ட வாக்குத்தத்தம், தாவீதின் வழியில் ராஜா. இந்த 2 காரியத்தையும் லிங்க் பண்ணுற மாதிரி அழகாக மத்தேயு பண்ணியிருப்பார். 1ஆம் அதிகாரம் 17வது வசனத்தில், இவ்விதமாய் உண்டான தலைமுறைகள் எல்லாம் ஆபிரகாம் முதல் தாவீது வரைக்கும் 17 தலைமுறைகளும், தாவீது முதல் பாபிலோனுக்கு சிறைப்பட்டு போன காலம் வரைக்கும் 14 தலைமுறைகளும், பாபிலோனுக்கு சிறைப்பட்டு போன காலம் முதல் கிறிஸ்து வரைக்கும் 14 தலைமுறைகளும் ஆம். ஸோ ஆபிரகாம்லேருந்து தாவீதை லிங்க் பண்ணி, தாவீதுலேருந்து பாபிலோனுக்கு சிதறிக்கப்பட்டதை லிங்க் பண்ணி, பாபிலோனுக்கு சிதறிக்கப்பட்டதுலேருந்து கிறிஸ்துவை லிங்க் பண்ணிட்டாங்க. ஸோ ஆபிரகாம் அப்படிங்கிற யூதர்களுக்கு முக்கியமான கேரக்டரையும், தாவீது அப்படிங்கிற யூதர்களுக்கு முக்கியமான கேரக்டரும், கிறிஸ்துவையும் அழகாக என்ன பண்ணிட்டார், மேத்யூ லிங்க் பண்ணிட்டாரு. ஸோ ஃபஸ்ட்டு நம்ம 17 வசனங்கள் 1லேருந்து 17 வசனங்கள் வரைக்கும் நமக்கு ஜீனியாலஜி ஆஃப் ஜீசஸ். அடுத்து 18லேருந்து 25 அந்த அதிகாரம் முடிகிற வரைக்கும் என்ன அப்படின்னா, யோசேப்பு, மரியாள், இயேசு. ஸோ மரியாள் நம்ம இந்த ஸ்டோரி எக்கச்சக்கமாக கிறிஸ்மஸ் டைமில் கேட்டிருப்போம்.
பரிசுத்த ஆவியானவர் வந்து மரியாள் மேலே வந்து நிழலிடும்போது அவங்களுக்கு ஒரு குழந்தை கன்சீவ் ஆகுது. ஸோ ஜோசப் வந்து அவங்கக்கிட்ட நம்ம 2 பேருக்கும் மேரேஜே ஆகல, அதுக்குள்ளே உனக்கு எப்படி குழந்தை வருதுன்னும் போது இது தேவனிடத்துலேருந்து வந்தது அப்படின்ற செய்தி யோசேப்புக்கு வருது. ஸோ அந்த ஒரு ஸ்டோரி தான் வந்துட்டு என்ன ஆகுது 18 to 25 நடக்குது. அதற்கடுத்து நமக்கு 2ஆம் அதிகாரம் 1 முதல் 12 வசனங்கள். இதை என்னன்னு சொல்லுவாங்கன்னா, மேசியாவை பார்க்க சாஸ்திரிகள் வந்தது. த மெஜாய் விசிட் த மெசையா. ஸோ இந்த ஒரு காரியத்தை வந்து நம்ம ஏன் சிக்னிஃபிகண்ட்டாக நம்ம சொல்லணும் அப்படின்னா, கிழக்கில் ஒரு நட்சத்திரம் உதிக்குது. அந்த நட்சத்திரம் வந்து எதை குறிக்குதுன்னா, ராஜா பிறந்திருக்கிறார் அப்படிங்கிற ஒரு காரியத்தை குறிக்குதுன்னு சொல்லிட்டு முன்னறிவிக்கப்பட்ட ஒரு காரியம் நிறைவேறுது. அகெயின் முன்னறிவிக்கப்பட்ட காரியம் நிறைவேறுது அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணுங்கிறதுக்காக மேத்யூ வந்து என்ன பண்ணியிருக்காரு, அழகாக இந்த இன்சிடெண்ட்டை உள்ளே இன்சர்ட் பண்ணியிருக்காரு. ஸோ 2ஆம் அதிகாரம் 1 to 12 வரைக்கும் இந்த சாஸ்திரிகள் கிழக்குலேருந்து எப்படி வந்து இயேசுவை சந்திக்கிறதுக்கு என்னெல்லாம் பிரச்சனைகளை அனுபவிக்கிறாங்க, அதுக்கப்புறம் இயேசுவை எப்படி போய் சந்திக்கிறாங்கன்றத நல்லா த்ரில்லிங்காக ஒரு ஸ்டோரியாக வந்து சொல்லியிருப்பாங்க. அடுத்தத 13 to 18 வசனங்கள் எஸ்கேப் டு ஈஜிப்ட், எகிப்திற்கு தப்பி ஓடுதல். என்ன ஆகுதுன்னா, ஏரோதுக்கு வந்து ஒரு புதுசாக ராஜா பிறந்திருக்காருன்ற நியூஸ் வருது. ஸோ அவர் வெறி கொண்டு இருக்கிற எல்லா குழந்தைங்களும் 2 வயசு கீழே இருக்கிற குழந்தைங்களாம் கொல்ல பார்க்குறாரு. அந்த டைமில் என்ன ஆகுறாருன்னா, யோசேப்பு இயேசுவையும் மரியாதையும் கூட்டிக் கொண்டு எகிப்துக்கு தப்பி ஓடுறாரு. அந்த சீனும் இந்த ஒரு சினாரியோவும் தீர்க்கதரிசிகளால் முன்னுரைக்கப்பட்டது. ஸோ நான் வந்து உங்களுக்கு இந்த வீடியோவின் இன்ட்ரடக்ஷன்லேயே சொன்னேன், தீர்க்கதரிசிகளால் உரைக்கப்பட்டது நிறைவேறும்படி இப்படி நடந்ததுன்னு சொன்ன பேசேஜ் எல்லாத்தையும் வந்து நீங்கள் என்ன பண்ணுங்கள், நோட் பண்ணிகிட்டே வாங்கன்னு சொன்னேன்ல. ஸோ அது எல்லாத்துக்குமே உங்களுக்கு நிறைய ஜூஸியான இன்ஃபர்மேஷன் வந்து இந்த வேர்சஸில் வந்து நிறைய கிடைக்கும். அண்ட் கடைசியாக 2ஆம் அதிகாரம் 19 to 24 வசனங்கள் வரைக்கும் நமக்கு வந்து அவங்க எகிப்தில் அவங்க இருந்த காலம் முடிந்து மறுபடியும் நாசரேத்துக்கு திரும்பி வர்றதுக்கான ஒரு காரியத்தை அங்கே கொடுத்துருப்பாங்க. ஸோ நமக்கு ஃபஸ்ட்டு டேயில் மேஜராக 5 டிவிஷன்ஸ் நம்ம வச்சுருக்கோம். ஃபஸ்ட்டு த ஜீனியாலஜி ஆஃப் ஜீசஸ், இயேசுவுடைய ஜனனத்தின் வரலாறு. ஸோ அதை வந்து நம்ம எப்படி வச்சுக்கலாம்னா, ஃபேமிலி ட்ரீ ஆஃப் ஜீசஸ் அப்படின்னு வச்சுக்கலாம். சிம்பிளாக நம்ம எடுத்துக்கலாம், ஃபேமிலி ட்ரீ ஆஃப் ஜீசஸ் அப்படின்னு நீங்கள் போட்டு வச்சுக்கலாம். 2வதாக நம்ம என்ன பார்த்தோம், யோசேப்பு மரியாளை மனைவியாக ஏற்றுக்கொள்கிற ஒரு காரியம். அதில் வந்து இயேசுடைய பிறப்பு எத்தகையது அப்படின்றத குறிச்சிருக்கோம். 3வது கிழக்கிலேருந்து சாஸ்திரிகள் இயேசுவை பார்க்க வர காரியம். 4வது ஏரோதிடத்துலேருந்து தப்பி அவங்க எகிப்துக்கு போகிறது. 5வது எகிப்துலேருந்து மறுபடியும் நாசரேத்துக்கு வருது. ஸோ இவ்வளோ தான் இந்த 2 சாப்டரில். இதுதான் ஸ்டோரி. நமக்கான ஃபஸ்ட் டேக்கான டிவோஷன் முடிந்தது. ஸோ இதை நீங்கள் படித்து இதிலேருந்து உங்களுக்கு இன்றைக்கி ஒரு எக்ஸசைஸாக நீங்கள் எடுத்து பண்ணலாம் அப்படின்னா என்ன பண்ணலாம் அப்படின்னா, இயேசுவின் பிறப்பை குறித்து இந்த முந்தின காரியங்களில் ப்ராஃபஸி சொல்லப்பட்டிருக்குல்ல, தீர்க்க தரிசனமாக சொல்லப்பட்டிருக்குல்ல. ஸோ நான் அந்த சொன்ன டேர்ம் ஞாபகம் இருக்கா, தீர்க்கதரிசிகளால் உரைத்தது நிறைவேறும்படி இப்படி நடந்தது அப்படின்னு. இதிலே வந்து நிறைய டேர்ம்ஸ் வந்து சொல்லப்பட்டிருக்கு. ஸோ எத்தனை சொல்லப்பட்டிருக்கு, அது என்னெல்லாம் அப்படிங்கிறத நீங்கள் எழுதி வச்சுக்கலாம். ஸோ தட் யூ கேன் ஒர்க் ஆன் இட் மோர். நீங்கள் இன்னும் கொஞ்சம் டீப்பராக படிக்கிறதுக்கு உங்களுக்கு உதவிகரமாக இருக்கும். ஸோ இன்றைக்கான நம்மளுடைய பைபிள் ரீடிங் முடிந்தது. நெக்ஸ்ட் டே 2ல் உங்களை சந்திக்கிறேன்.